கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட ஒரு ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த காரியம் சொல்லப்பட்ட சூழ்நிலை என்ன என்பதை நம்ம பார்ப்போம். அப்படின்னா, பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான். அப்போ அங்கு பிலிப்பு செய்த காரியம் கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார். கிறிஸ்து எதை செய்தார், எதற்காக உலகத்திற்கு வந்தார், அவர் எதை செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்ததை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8:6 பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அப்போ அங்க பிலிப்பின் மூலம் ஏராளமான அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது. அதை ஜனங்கள் கேள்விப்படுறாங்க. அதை நேர்லேயே கண்டு அவங்க அவனால சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் ஒரு மனதோடு கவனிக்கிறார்கள். அவன் பிரசங்கித்ததை ஒரு மனதோடு, கிறிஸ்துவை குறித்ததான பிரசங்கத்தை ஒரு மனதோடு கூட கவனிக்கும் பொழுது அங்க என்ன நடக்குதான்? 7ஆம் வசனம் சொல்லுது, அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். இந்த காரியம் இவ்வளவு ஒரு அழகான காரியம். அங்க பிலிப்பு யாருக்கும் ஜெபித்ததா போடல. அங்கு சுவிசேஷத்தை அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவங்க ஒருமனப்பட்டு அதை கவனிக்கதான் செஞ்சாங்க. அப்போ அங்க அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறதா, சப்பானிகளும் திமிர்வாதக்காரர்களும் என்ன செஞ்சாங்களாம்? குணமாக்கப்பட்டாங்களாம். அப்போ இங்க எவ்வளோ தூரத்துக்கு அந்த கிறிஸ்துவை குறித்ததான அந்த வார்த்தை, அந்த சத்தியம் இந்த ஜனங்களை விடுதலையாக்குறதை நாம் பார்க்கிறோம். அப்போ எப்போ அந்த ஜனங்கள் சத்தியத்தை அறிய ஆரம்பித்தார்களோ அந்த நிமிஷத்திலேயே அந்த அசுத்த ஆவிகளால அவங்களுக்குள்ள இருக்க முடியல. ஏன்னா அதுவரைக்கும் அந்த பொய்யின் ஆவிகள் அவர்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருந்தது. சத்தியத்தை அவர்கள் எப்போ அறிய ஆரம்பிச்சாங்களோ அதற்கு மேல அங்க பொய் உள்ளே இருக்க முடியல. அதனால அவர்களை விட்டு எல்லா பொய்யின் ஆவிகளும் வெளியேறுகிறது. அந்த அசுத்த ஆவிகள் வெளியேறி எல்லாரும் சுகமாக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில சத்தியத்தை எப்படி அறிந்திருக்கிறோம், விடுவிக்கிற சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோமா அப்படிங்கிறதுல தான் நம்ம அற்புதம் அடங்கி இருக்கிறது. அப்போ அந்த நாட்கள்ல இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெற்றதுனால அந்த பட்டணத்திலேயே, அதாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டப்போ அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றாம். அப்போ இன்றைக்கு நம்ம சுவிசேஷத்தை நாம் கேள்விப்படும் போதோ, சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் போதோ மற்ற ஜனங்கள் சந்தோஷப்படுறாங்களா, அங்கே விடுவிக்கப்படுறாங்களா? அங்கதான் விடுவிக்கிற சத்தியத்தை நம்ம பேசுகிறோம் என்று சொல்லி அர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து அதற்கு உதாரணமா கொலோசியர் 1:6 நம்ம பார்க்கிறோம், அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின் படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அப்போ இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருது. இந்த சுவிசேஷம் மற்றவங்கள்ட்ட பலன் தந்தது போல நீங்களும் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின் படி அறிந்து கொண்ட நாள் முதல். அப்போ இன்றைக்கு நீங்க தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டீங்கன்னா அந்த சத்தியம் உங்களுக்குள்ளும் நிச்சயமாய் பலன் தரும். அன்றைக்கு சமாரிய மக்களுக்கு பிலிப்பின் மூலம் அங்க பிரசங்கிக்கப்பட்டப்ப அவர்களுக்கு பலன் தந்ததென்றால், இன்றைக்கு அதே போலதான் நாம் அந்த தேவனுடைய பிள்ளைகளை போலதான் நம்ம இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த சுவிசேஷத்தை நம்ம சத்தியத்தின்படி, தேவ கிருபையை சத்தியத்தின்படி என்றைக்கு அறிந்து கொள்றோமா, அன்றைக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிசாசின் போராட்டங்கள்ல இருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை. ஏன்னா கிறிஸ்து இது எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா எபேசியர்
8:9 பார்க்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டதே அவருடைய கிருபையினால தான். இன்றைக்கு அந்த கிருபையை நம்ம சத்தியத்தின்படி அறிந்து கொண்டோம் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறேன், என்னை தொட யாருக்கும் அதிகாரம் இல்லை, எனக்கு மேலா எழும்ப எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லைன்னு சொல்லி நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, அந்த தேவ கிருபை உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்குள்ள அது பலன் தருகிறதா இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்ப கிருபையினால இன்னைக்கு நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சத்தியம். என்றைக்கு இயேசுவை விசுவாசித்தோமோ அன்றைக்கே நம்ம அவருடைய இரக்கத்தினால, கிருபையினால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நீதிமான்களுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு நமக்குரியதாகிறது. இந்த கிருபை, இந்த சத்தியத்தை நீங்க விசுவாசிக்கும் போது அந்த தெய்வ கிருபை உங்களுக்குள்ளே பலன் தரும். நீதிமானுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களிடத்திற்கு வந்து சேரும். அடுத்ததா ரோமர் 6:14 பார்க்கிறோம், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ இன்றைக்கு நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. அது மாத்திரம் இல்லை, அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அதை நினைக்கவே மாட்டேன்னு சொல்லி புது உடன்படிக்கை எபிரேயர் 8 நம்ம பார்க்கிறோம். நம்மோடு கூட அந்த உடன்படிக்கையை செய்திருக்கிறபடியினால சங்கீதம் 103 நம்ம வாசிக்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வால வயது போல் ஆகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அக்கிரமங்கள் எப்ப மன்னிக்கப்பட்டதோ, அதை நம்ம எப்போ விசுவாசிக்கிறோமோ அந்த நிமிஷம் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் என்ன செய்யும்? மறையும். நம்முடைய பிராணன் அழிவுக்கு விலக்கி மீட்கப்படும். நமக்கு என்ன கொடுக்கப்படுமா? கழுகுக்கு சமானமாய் திரும்ப நம்முடைய வயது வால வயது போல் ஆகும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறதுனா, இந்த கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறவர்களுக்கு கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நமக்கு அது என்ன செய்யும்? நிச்சயமாய் அது பலன் தரும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்குரியதாய் மாறுகிறது. நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரரானார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை யாரெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோமோ, இதை ஏற்றுக்கொள்கிறோமோ, அந்த தேவ கிருபையை சத்தியத்தின்படி ஏற்றுக்கொண்டு அதை அறிந்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அது நிச்சயமாய் பலன் தரும். அது உங்க ஒவ்வொருவருக்குள்ளும் இன்றைக்கே பலன் தருகிற ஒரு வல்லமை நிறைந்த ஒரு கிருபையாய் அது இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல சத்தியத்தை, தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட உடனே அங்கே ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். உம்மை குறித்ததான அறிவில் நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிற இந்த நாட்கள்ல அப்பா, இது எங்களுக்குள்ளும் பலன் தருகிறதை நாங்கள் நினைத்து விசுவாசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபையை ஒவ்வொருவரும் சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள தகப்பன் கிருபை தருவீராக. என் தேவன் அப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.